There is no equality in Hindu religion. Only discrimination is there. 45 தினங்கள் 68,000 வாக்குச்சாவடி 2 கோடி குடும்பம் 1 கோடி உறுப்பினர்கள் இப்படின்னு சொல்ற ஒரு பெரிய இலக்கை தீர்மானித்திருக்கிறார்கள் திமுக. ஓரணியில் திமுக இல்லாட்டி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது இப்ப பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதென்ன ஓரணியில் தமிழ்நாடு? எப்படி அவங்க திமுகவில் புதிய உறுப்பினர்களையும் இருக்கிற உறுப்பினர்களையும் பார்த்து சந்தித்து குடும்பம் குடும்பமாக சந்திக்க போகிறாங்க? இதனால் திமுகக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன? அதிமுக இதில் எந்த இடத்துல இருக்காங்க? இதில் பல கேள்விகள் தமிழ்நாட்டு அரசியலில் 2026 தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மாறியிருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்துடலாம். பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் 2 சக்திகள், திமுக அதிமுக. அதை தாண்டி தான் அடுத்ததாக 3வது அணி அப்படின்னு சொல்லிலாம் வந்துச்சு. பட் அது எந்த அளவுக்கு போனது, அது எந்த அளவுக்கு ரீச் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போதைக்கு 3வது இன்னொரு கூட்டணியோ ஒரு கட்சியோ அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படாமல் தான் இருந்தது. அதுக்கான போட்டி அப்படிங்கிறது அஸ் யூஷுவல் ஒவ்வொரு தேர்தலையும் வேறு மாதிரியான களமாக மாறி நிற்கிறது. இதில் போட்டி போடக்கூடிய கட்சிகள் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, பாமக இருக்காங்க, இப்படின்னு சொல்கிற சில கட்சிகள் இருக்காங்க. சரி, இதில் எப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தா 2026 தேர்தலில் திமுக என்ன செய்ய போகிறாங்க? திமுகவினுடைய முகவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ், இவங்க எப்படி மக்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருந்துச்சு. டிஆர்பி ராஜா அவர்களுடைய முன்னணியில் அவருடைய தலைமைத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் திமுகவினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கில் தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது பேசப்பட்டது. அப்படி என்ன ஒரு செயலி அறிமுகம் பண்ணுறாங்க. 68,000 வாக்குச்சாவடிகள். இந்த 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பார்த்து அவர் சொல்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் ஒரு கட்சி செய்ய போகிறது. எப்பவுமே நம்ம சொல்லுவோம், நம்ம அரசியல் சதுரங்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எப்படி ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல, அதே சுய பரிசோதனையை இப்போது திமுக செய்ய போகிறது. ரொம்ப அகர்டாக அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி சுய பரிசோதனை செய்ய போகிறாங்க? திமுகவை சார்ந்தவங்க ஒவ்வொரு குடும்பமாக போய் பார்க்க போகிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடையும் ஓட்டு போடக்கூடிய அந்த சக்திகள் இருப்பாங்களே, 3 பேர்னா 3 பேர், 2 பேர்னா 2 பேர், அவங்கக்கிட்ட திராவிட மாடல் இப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசாங்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார், என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாரு, என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி மறுபடி அதிமுக பிஜேபி கூட்டணியால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்லி இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, இப்போ திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள் என்ன திட்டங்களை உருவாக்குகிறோம், ஆனால் அந்த திட்டம் சரியாக அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்கா, அதுக்கான ரிவ்யூ அப்படிங்கிறதையும் கேட்டு எல்லாரையுமே என்ன செய்ய போகிறாங்க, திமுக பக்கம் திரும்ப வைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த நிகழ்வு. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டாங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்கிற மாதிரி 68,000 வாக்குச்சாவடிகள் இந்தியாவிலே உலகத்திலே இதுதான் முதல் முறை ஒரு அரசாங்கம் சில ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத அறிவிக்கிறோம். அந்த ஸ்கீம்ஸை பற்றியான வெரிஃபிகேஷன், அதை ரிவ்யூ பண்ணி மக்களே அதற்கான ஒரு கிரெடிட்டை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்வில் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக திமுக ரொம்ப பெரிய அளவில் 2026 அவங்க முன்னிலை அடைவார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து தான். இதை சரியாக திமுக செஞ்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா இதை செஞ்சு தான் ஆகணும். கடைசி ஒரு 8-9 மாதங்களாகவே திமுகவுக்கு எல்லாமே நெகட்டிவ் தான், கம்ப்ளீட்டான நெகட்டிவ் செய்திகள். திமுகவினுடைய அரசு அதிகாரிகளால், திமுகவினுடைய அரசியல்வாதிகளால், திமுக எடுக்கக்கூடிய சில கொள்கை முரண்பாடுகளால் இப்படின்னு சொல்கிற பல நெகட்டிவ் அப்படிங்கிறத திமுக இப்போ தான் மெல்ல 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 அடைந்து வருகிறது. மக்கள் மத்தியில் திமுக மேலான ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அதிருப்தியை குணப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக திமுக களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கான செயலியாகத்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறாங்க, ஐடி விங் எல்லாமே சேர்ந்து உட்காந்து இவங்க வேலை செய்ய போகிறாங்க, ஒட்டுமொத்தமாக திமுக 2026 ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதிமுக இந்த இடத்துல எங்கே இருக்காங்க? அதிமுகவினுடைய ஐடி விங் செயல்படுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதிமுகவினுடைய ஐடி விங் திமுகவுக்கு தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு, அதில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட உறுப்பினர்களையும் கொச்சையாக பேசக்கூடிய சில முக்கியமான அரசியல் புள்ளிகள், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையில் அதிமுக சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட பாருங்களேன் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவுக்கு போகிறாரு, நேற்றோ முந்தானத்தோ போகிறாரு, அதை சுற்றி திரைச்சீலைகள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இதே ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்தபோது அந்த திரைச்சீலைகள் போடப்பட்டது. அதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? எங்கள் கட்சி, எங்கள் ஆட்சி அப்படிங்கிறது திரைச்சீலை போட்டு மூடக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் கலட்டி எறிங்க, அங்கே மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார்.
ஸோ ஒரு நெகட்டிவ் வந்துச்சு, எல்லாரும் அதை விமர்சனம் பண்ணாங்க, உடனடியாக அதை பாசிட்டிவாக மாற்றினார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நமக்கு தான் தெரியுது இல்லை, அது வெறும் அரசியல் ஸ்டண்டு. அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிக்கு எதுக்கோ போயிருக்காரு, அங்கே போன போது இதே மாதிரி குடிசைகள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி திரைச்சீலைகள் போடப்பட்டது ஏன் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் முதல்லையே கண்டுகொள்ளவில்லை? அரசியல்வாதிகள் அதை அப்போ மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு அரசியல் செய்ய வேண்டியது யார், இதெல்லாம் திருத்த வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சி. என்ன செஞ்சாங்க எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சி அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வியாக இருக்குது. எதை வச்சு இவங்க அரசியல் செய்ய போகிறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்களுடைய கூட்டணி சகாக்கள், தலைவர்கள், இவங்க ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது எப்படி திமுக எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்க தெரியுமா? அவங்க தீயா இருந்தாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க தீயா இருந்தாங்க. நீங்கள் மின்சார கட்டணத்தை கூட்டும்போது ஷாக் அடிக்குது அப்படின்னு சொன்னதுலேருந்து, நீங்கள் கொரோனா காலத்தில் மதுப்பிரியர்கள் டாஸ்மாகை மூடு அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே தனித்தனி போராட்டமாக அவங்க அறிவித்தார்கள். ஆர்ப்பாட்டங்கள் ஏகப்பட்டது இருந்துச்சு, ஊர்வலங்கள் எப்போதுமே இருந்துச்சு, ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன பிரச்சனை, ஊர்வலம் போடு, அந்த இடத்துல மாநாடை போடு, அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்து. அதெல்லாம் செஞ்சாதான் நாம் ஆட்சிக்கு வர முடியும்னு நினச்சி அவங்க செஞ்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன்னா 10 வருடங்கள் அவங்க ஆட்சிக்கு வரல. அப்போ அந்த வேட்கை அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இப்போ நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்களோ அதிமுக அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வி இப்போ பலரிடமும் இருக்கிறது. இதில் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியில் ஏற்படக்கூடிய உராய்வுகள், இல்லை எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி வானதி ஸ்ரீனிவாசன் சொல்கிறாங்க. நான் திராவிடர் தாங்க, இது என்னங்க சந்தேகம்? நீங்களும் திராவிடர் தான், நானும் திராவிடர் தான், பாருங்க எல்லாம் கொண்டிருக்கவங்க எல்லாரும் திராவிடர் தான், நாங்களாம் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி. பட் இன்டர்னலாக புகைச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தானே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி விமர்சனத்தை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ யார் செஞ்சிட்ருக்காங்க? திமுக செய்கிறாங்க. பாஜக கூட்டணி பாய் உள்ளே வந்துடும் பாஜக அப்படின்னு சொல்கிறதுல மறுபடியும் பெரிய அளவு ஷார்ப்பான அவங்களுடைய விளக்கத்தையும் வைப்பார்கள். இதை தவிடுபடி செய்வதற்கு அதிமுகவில் சரியான நபர்கள் இருக்காங்களா, சரியாக அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி மட்டும்தான். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இந்து மதம் ஏன் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மோகன் பகவத் சொல்லுவாரா? சரி, இந்த அரசியலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்துட்டார் விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் ஹிந்து அரசியலை செய்வதற்கு. அவரை பொறுத்த வரைக்கும் மதம் மாறுதல் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான ஒரு பெரிய அஜெண்டா அப்படிங்கிறதே திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதம் மாற்றுதல் அப்படிங்கிறது. எதற்காக மதம் மாற்றுதல் அப்படின்னு சொன்னால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த புராணங்களில் இப்படிலாம் இருக்குது. தமிழன் கடவுள் முருகர் அப்படின்னா சிவனும் தமிழ் கடவுள் தானே, பார்வதியும் கண்டிப்பாக தமிழச்சியாக தானே இருந்திருக்கணும். முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாக தானே இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். புரிஞ்சா? இந்த மாதிரி லாஜிக்கான கேள்வி கேட்டால் அவங்களுக்கு எதிராக மாறிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட பெரிய கொடூரம் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தில் விபூதி வச்சுட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் 1/2 மணி நேரம் என் நெற்றியில் திருநீர் இருந்ததை பார்க்காத நபர்கள் நான் திருநீரை அழித்தவுடன் வந்து விமர்சனம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் ஒரு பெரிய விளக்கத்தை ஒரு 4 நிமிஷம் வீடியோவை போடுறார். அந்த 4 நிமிஷம் வீடியோவில் நான் திருப்பரங்குன்றம் போனேன், அங்கே என்னால் முருகரை சந்திக்க முடியவில்லை, முருகருக்கு வேறொரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது, அங்கே போய் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க, எனக்கு மாலை அணிவித்தார்கள் இப்படின்னு சொல்லி ஒரு 4 நிமிஷம். அதன் பிறகு நான் என்ன செஞ்சேன், எல்லாருக்கூடையும் செல்ஃபி எடுத்தேன். வாண்டடாக நான் தான் ஒரு ஜோடிகிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கு மொபைல் வாங்கினேன். அப்போ என்னுடைய கை நெற்றியை துடைத்தது. நானே தெரியாமல் தான் அந்த விபூதியை திருநீரை அழித்தேனே தவிர வாண்டடாக நான் அழிக்கவில்லை. ஆனால் இதை வாண்டடாக செய்ததாக சங்கிகள் என் மீது விமர்சனம் வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக திருநீரை அழித்த எல்லாரையுமே, அழித்ததை விமர்சனம் செஞ்ச எல்லாரையுமே சங்கி அப்படின்னு சொல்கிறார். இதே தான் உங்கள் கட்சி செஞ்சிட்ருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய விசிகா கட்சி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசும்போதோ இல்லாட்டி உங்களை பற்றியான விமர்சனத்தை யார் வச்சாலும் சரி, அவன் எதாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உடனடியாக உங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா அவனுக்கு சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவன் எப்படி அதே மாதிரி தானே தொண்டர்களும். நீங்களே விபூதி அழித்தது தப்பு அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒரு உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு பற்று இருக்குது, விபூதி மேலேயும் திருநீர் மேலேயும் ஒரு பற்று இருக்குது. ஆனால் கடைசியாக திருமாவளவர்கள் என்ன சொன்னார், அவனை சங்கி அப்படின்னு சொல்லி அதை கொச்சை வார்த்தையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனநிலைமையில தான் இருக்கார் திருமாவளவர்களும். இப்போ அதே திருமாவளவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஹிந்து மக்களிடையே அடுத்த ஒரு கசமுசாவை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறார். அது எப்படி? அப்போ கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் அங்கே முருகனும் இருந்தாங்கன்னா தமிழன் அங்கே வர இருந்தான்ல. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா அவங்களுக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய விநாயகனும் தமிழ் கடவுள் தானே இருக்கணும். அவருக்கு ஏன் தமிழ் கடவுள் அந்தஸ்து இல்லை? பிள்ளையார்பேட்டையை மறந்துட்டார் போல், ஒவ்வொரு மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை மறந்துட்டார் போல்,
பிள்ளையார் ஔவையார் பாடின பிள்ளையாரெல்லாம் மறந்துட்டார் போல, இவர் பிள்ளையார் விநாயகர் அப்படின்னு சொன்னேன். அவர் இந்த மாதிரி புராணங்கள்லாம் வேறு எந்த மதத்துலையும் இல்லை, அந்த மாதிரி புராணங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அதை பற்றியும் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சிவன் தமிழன், பார்வதி தமிழச்சி அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனா தானே இருக்க முடியும். எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறாண்டா? இந்த கதைகள்லாம் வேறு மதத்துல இல்லையே. இந்த மாதிரி புராண கதையாளர்கள் வேறு மதங்கள்ல இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இங்கே ஆண்களே இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடவுளுடைய நியதியாக இருக்குது, அதை ஒரு புராணமாக வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது திருமாவளவர்களுக்கு நல்லா தெரியும். ஏகப்பட்ட இடத்துல பல சிக்கல்களை உருவாக்கக்கூடிய குழந்தை திருமணம் அப்படிங்கிறது மதங்களில் பெயரால் இருக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரியும். இதெல்லாம் வேறு மதங்கள் இருக்கிறதுனால, ஆனால் இதை பற்றிலாம் பேச மாட்டார் திருமாவளவர்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி உராய்வுகள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் யாரை ஈஸியாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹிந்து மதம் அப்படின்னு சொல்கிறதையும், இல்லாட்டி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை கும்பிட்றியா, இல்லாட்டி நீ முருகனை கும்பிட்றியா, ஏன் உனக்கு இத்தனை கடவுள், உனக்கே இத்தனை வரலாறு, அது ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அதே மென்டாலிட்டிக்கு திரும்ப வந்து நிற்கிறார் திருமாவளவர்கள். சரி, விமர்சனமுங்க, அவர் சொல்கிறதுல தவறு இருக்கா விக்கி அப்படின்னு கேட்டால் இல்லை, அவர் சொல்கிறதுல தவறு இல்லை. ஏகப்பட்ட புராணங்கள், ஏகப்பட்ட பேர் மாற்றி மாற்றி சொல்லி தேவையில்லாத விஷயங்களை உள்ளக்கு கொண்டு வந்து ஹிந்து மதங்களில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய நபர்களில் நானும் ஒருத்தன். இதை சரி பண்ணுறதுக்கு யார் அங்கே முன்வர வேண்டும் அப்படின்னு கேட்டால், இனி இன்னொரு மதத்துக்கு போனால் தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவனா ஓட விரட்டுறதுல குறியாக இருக்கணும். அதே மதத்தை ஃபாலோ பண்ணி அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை சரிப்படுத்துறது அப்படிங்கிறது வேறு. நீ இன்னொரு மதம் போய் ஒரு மதத்தை மொத்தமாக அழிச்சிட்டு இப்போ இன்னொரு கான்செப்டுக்கே வந்துடலாமே. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொன்னால் விநாயகரும் தமிழ் கடவுள் தானே, சிவனும் தமிழாக தானே இருந்திருக்கணும், பார்வதியும் தமிழச்சியாக தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிற இதற்கு மத்தியில் இங்கே தமிழர்களாக வாழ்ந்தவர்கள், நான் சொல்கிறது இவர் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு இனவாதத்தை பேசுகிறார் திருமாவளவர்கள். தமிழ் கடவுள் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு இனவாதத்துக்கு ஒரு கடவுள் அப்படின்னு வச்சுட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மறுபடியும் அவருக்காகவே நம்ம இனவாதம் பேச வேண்டியதாக இருக்குது. இது வாண்டடாக நம்ம பேசுகிறதுன்னு நினச்சிக்கிடாதீங்க. இங்கே தமிழ் அரசியலில் உங்கள் கட்சியில் திருமாவளவர்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தமிழர்கள் அப்படிங்கிற பெயரில் ஒளிந்திருக்கக்கூடிய நபர்கள் யார்? தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளிஸ் இருக்காங்க, ஆந்திராக்காரங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க, கன்னடா சேர்ந்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறோம். எப்படி அடையாளப்படுத்துகிறோம்? இல்லாட்டி இவங்களை திராவிடர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இவ்வளோ பேர் மிக்ஸ்டாக இருக்கிறனால இவங்களை திராவிடர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறீங்க. நிறைய கடவுள்கள் இருந்தாங்க, நிறைய கடவுள் ஒட்டுமொத்தமாக ஹிந்துன்னு சொன்னாங்க. திராவிடம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி இதே திருமாவளவர்கள் பேசியிருக்காரு. ஹிந்து அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி திருமாவளவர்கள் பேசுகிறார். ஆனால் திராவிடத்தை இப்போது ஒத்துக்கொண்ட திருமாவளவர்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் ஹிந்து அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய திருமாவளவர்கள் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இப்படி இன ரீதியான ஒரு பிரச்சனையை இப்போ ஹிந்து அப்படிங்கிற அடிப்படையிலோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவோ தமிழ் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையை திருமாவளவர்கள் ஏற்படுத்தியிருப்பது, இதுவும் திமுக விசிக சேர்ந்து செய்யக்கூடிய அடுத்த அரசியல் வேட்கையாக கூட இருக்கலாம். ஸோ அதை மக்கள் எப்படி உணரப்போகிறார்கள், மக்கள் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத மக்களை பதிலாக தரட்டும். தெளிவாக நீதிமன்றத்திலேயே அது குறித்த அபிடேட் போட்டிருக்கின்றோம். தமிழிலும் குடமுழுக்கு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்பொழுதும் தமிழ், இங்கும் தமிழ், இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை. கோவில் குடமுழுக்கு அப்படின்னு சொல்றீங்களே, தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும், ஏன்னா இருக்கிறது தமிழ்நாட்டில். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழிலும் அப்படின்னு சொல்கிறீங்க. மறுபடியும் சேகர்பாபு அவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாங்க, எஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும், தமிழில் மட்டுமே கிடையாது, சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறதுலாம் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதில் இருக்குது. 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்கிறீங்களே, ஒரு கோயிலில் கூட நீங்கள் ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒவ்வொருவரும் அவருடைய வழிபாட்டு உரிமையில் மற்றவர் தலையிடுவது நாகரிகத்துக்கு உகந்ததல்ல. மனிதன் எதை விரும்பக்கூடாதோ மற்றவருடைய வழிபாட்டு நெறிமுறையில் தலையிடுவது தான் மனிதன் விரும்பக்கூடாது. எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற முதல்வர். அதற்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, இல்லை, ஒவ்வொருத்தவங்களுடைய மத நம்பிக்கையில் இன்னொருத்தவங்க வந்து பேசுறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறார். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். நாங்கள் என்ன கேட்குறோம், மதத்தின் அடிப்படையால் நீங்கள் வர வேண்டாம். இந்த மக்களுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர். நீங்கள் சொன்ன மாதிரி தான், தமிழிலும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மக்களுக்காகவும் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. சிறுபான்மையர்களுக்காக மட்டும் முதலமைச்சர், பெரும்பான்மையர்களுக்காக மட்டும் முதலமைச்சர் அப்படிலாம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவருக்கு எல்லாரும் மக்கள் தான். அப்போ அந்த மக்கள் இந்த பக்கமும் இருக்கிறதுனால அங்கேயும் அங்கே நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, ஏதாவது ஒரு நிகழ்வில் அவர் ஏன் வரல? இதையே நீங்கள் மத அடையாளமாக பார்க்குறீங்க. குடமுழுக்கு அப்படிங்கிறதுல ஒருத்தவங்க கலெக்டர் வந்து பங்கெடுத்தார், இல்லாட்டி முதலமைச்சர் வந்தார் அப்படின்னு சொல்கிறது அரசியல் ரீதியான விஷயம் மட்டும்தானே தவிர இது மத ரீதியான விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் அதற்கு வர தொடங்கியிருக்கின்றன.
இதற்கு சேகர்பாபு அவர்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது as usual நமக்கு தெரியும். எங்கள் மாடல் அப்படி தான், நாத்திகவாதிகளையும் ஆன்மீகவாதிகளையும் ஒரு சேர கொண்டு வருவது தான் எங்களுடைய மாடல் அப்படின்னு சொல்லி அதுக்கான பதிலையும் அவர் கொடுத்துருக்காரு. மக்கள் இதற்கான பதில் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக வந்த ரொம்ப முக்கியமான செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளர் ஒருவர் பணியின் போது மது அருந்தும் காணொளி பெரும் அதிர்ச்சி. பெரிய அதிர்ச்சி தான் இதெல்லாம். ஒரு வீடியோ வெளியில் வர்றதுனால இந்த மாதிரி அரசாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய லட்சணம் எல்லாமே வெளியில் வருது. ஒரு வீடியோ வெளியில் வரலனா இதே மாதிரி எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களால் யோசிக்க முடியல. இன்றைக்கி மா சுப்பிரமணியம் அவர்கள் திடீர்னு ஒரு எல்லா இடத்துலையுமே இப்போ விசிட்டுக்கு போகிறாரு, பார்த்தா அங்கே யாருமே இல்லையா. அது இன்றைக்கி பெரிய செய்தியாக வந்தது. அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா வார்டெல்லாம் திறந்துருக்கு, நீங்கள் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி. சார் இப்போ வந்துடும் சார், அப்போ வந்துடும் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லார் மேலேயும் அவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏகப்பட்ட விஷயத்தில் பாருங்கள் நல்லபடியாக அவர் வேலையை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு தான் கொஞ்சம் எவிடன்ஸை தூக்கி போடுறாங்க. இல்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேரை இன்னும் அரசு பணி அப்படின்னு சொல்கிறதுலே பணியமர்த்தாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விமர்சனங்களையும் அங்கே நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே இவங்க விசிட்டுக்கு வந்தாங்களா இல்லை எழுதி வச்சுட்டு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. சரி, அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி, வீடியோ வந்ததுனால ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா வேறு யாருமே கிடையாது, தமிழ்நாட்டில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான். ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடித்து விட்டார் அப்படிங்கிற அந்த வீடியோ வெளியாகுது. ஒருவேளை அந்த வீடியோ வெளியாகவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த ஹெட் கான்ஸ்டபிளை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. அவருக்கு எதிராக ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால நாம் அது செய்தியாக வந்திருந்தா கூட என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது எப்படிங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் கேள்வி கேட்டிருப்போம். இதுக்கு இப்போ மக்கள் எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்து மக்களுக்கான நியாயத்தையும் தர்மத்தையும் நீதி நிலைநாட்டப்படும், அப்படி இருந்தால் தான் நிலைநாட்டப்படும் அப்படின்னா நம்மளை என்ன செஞ்சிடலாம், பாடி கேம் மாதிரி மக்கள் எல்லாருமே ஒரு பாடி கேம் வச்சுக்கலாம். ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம போய் கோர்ட்லேயோ இல்லை மீடியாலேயோ காண்பித்து இதுதான் எனக்கு நடந்துச்சு இந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி கேம் வைக்கிறது சால சிறந்தது. அடுத்ததாக டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் மாணவ மாணவிகளுடைய உள்ளிருப்பு போராட்டம். கொடுமைங்க. 600-700 பேருக்கு 48 கழிப்பறைகள் அப்படின்னு சொல்கிறதும், ஒரு ரூமில் 3-4 பேர் உள்ளக்க அனுப்புறது, அங்கே சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னும் செய்தியாகவே போடாத பல ஊடகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுது அவங்களால? இருக்குது. இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் ஆளும் கட்சிக்கு ரொம்ப பெரிய அளவு அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபர்கள் தயவு செஞ்சு மாணவ மாணவிகளுடைய இந்த மாதிரி பிரச்சனைகளை ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. மாணவ சக்தி அப்படிங்கிறது இந்த உலகத்திலே பெரும் சக்தி, யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத, ஆனால் கண்டிப்பாக நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அவங்க நினச்சிட்டாங்கன்னா நீதியை வாங்காமல் விடாத ஒரு சக்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய சக்தி தான். ஸோ இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியர் விடுதியில், மாணவியர் விடுதியில் அடிப்படை வசதிகள் கோரி பல காலமாக மாணவியர் கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். 152 அறைகள் டோட்டலாக. இந்த விடுதியில் 40 கழிப்பறைகள் மட்டுமே இருந்திருக்கின்றன. அறைக்கு 3 பேர் அப்படின்னு சொல்லி 450க்கும் அதிகமான மாணவியர்கள் இங்கு தங்கி பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சேப்பாக்க வளாக மாணவியர் 115 பேரையும் பெருங்குடி வளாகத்திற்கு மாற்றியுள்ளனர். ஆல்ரெடி ஒரு 450 பேர், புதுசாக ஒரு 115 பேரையும் உள்ளக்கு கொண்டு வந்திருக்காங்க. மாநிலத்தின் தலைமைச் சட்ட கல்லூரி விடுதியில் அடிப்படை வசதிகள் கூட செய்து தராமல் மேலும் மேலும் அவர்களை அலைக்கழிப்பது ஏன்? சரிதானே? மாவட்டத்தினுடைய தலைமைச் சட்ட கல்லூரியில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கூட இல்லை. இதில் என்னத்தை நீங்கள் அரசியல் செஞ்சிட்டீங்க இத்தனை வருடங்களா? அதிமுக திமுக. நியாயமான கேள்வி. அடுத்ததா, நல்ல குடிநீர், தரமான உணவு என எதுவும் வழங்கப்படுவதில்லை. சட்டம் பயிலும் மாணவியர் நிலைமையே இப்படி என்றால் இதர மாணவ மாணவியர் விடுதிகளின் நிலை எத்தனை மோசமாக இருக்கும்? அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என திமுக அரசு சார்பில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக அரசு வழக்கம் போல இந்த பிரச்சனையை மடைமாற்றி விடலாம் என்று எண்ணினால் அது நடக்காது. முதல் படியாக சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியர் போராட்டம் அமைந்திருக்கிறது. தங்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிய அனைத்து சட்டக்கல்லூரி மாணவியருக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்கார். ஸோ சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கே இந்த பிரச்சனை. நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டிருக்காங்க, சார் வேறு ஏதாவது ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அந்த 115 பேருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தால் அவங்க அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, சென்னையில் எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்துட்டோம், எங்கேயுமே ஹாஸ்டலில் வேணால் நீங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இல்லை சார், ஏதோ விடுதி ஏதோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய தோழி அப்படின்னு சொல்லி ஒரு விடுதி ஸ்டிக்கர் ஒட்டின அந்த விடுதி, அந்த கான்செப்ட், அந்த விடுதியெலாம் இருந்துச்சுன்னா அந்த 115 பேர் அங்கேயே தங்க வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிறதுலாம் கேள்வியாக தானே வரும். இனிமேல்
ஏன்னா அது மத்திய அரசாங்கமும் அதே தோழி விடுதிக்கு ஹாஃப் ஃபண்ட் ஏதோ கொடுக்குறாங்க, மாநில அரசாங்கமும் கொடுக்குறாங்க. பட் இது மாநில அரசாங்கம் மட்டுமே செய்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் செய்யப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து பிஜேபி இது எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. யாருடைய திட்டமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த மாணவிகளை அங்கே வைக்கிறதுல என்ன பிரச்சனை? நீங்களே சொல்லுங்கள். 600 பேருக்கு 48 கழிப்பறைகள் அப்படின்னு சொல்லும்போது, காலையில் அவங்க காலேஜ் போகும்போதோ இல்லை ஒரு பெண்கள் அப்படின்னா கண்டிப்பாக கழிப்பறைகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும்ல. அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? நியாயமான கேள்வி கேட்டுட்ருக்காங்க மாணவிகள். ஆனால் என்ன, இது நியூஸில் எதுவும் வராது. நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி மாணவியர்கள் உள்ளே இருந்து போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. இதை ஒரு செய்தியாக நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.